Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, நம்மளோட weekdays எல்லாம் முடிஞ்சு weekendsக்குள்ள நிறைய பிளான்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாப்பியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக சாட்டர்டே ஸ்பெஷலாக நிறைய லேட்டஸ்டான அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இனிமே இப்படி தான் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். எஸ், சந்தானம் அவர்கள் வந்துட்டு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படத்து மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்பர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அவருடைய இரண்டாவது படம் தான் இது. இந்த படத்துடைய டைரக்டரான முருகன் ஆனந்த் ரெண்டு பேருமே வந்து பல வருஷமாக சந்தானம் அவர்களுடைய காமெடி ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரும் இருக்கும்போது காமெடி மிஸ் ஆகுமா? கண்டிப்பாக மிஸ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே இப்படிதான் இந்த படம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். I happened to see the visuals for the first time myself, and I'm so proud of the entire team for such great efforts. I want to thank all of them, starting with my directors, Murugan and Anand, for seeing that capability in me. Santanam, my co-actor. He's been my mentor from my first movie. I've learned a lot from you. You're a fantastic actor. And thank you for making this a wonderful experience. My DOP Gopi sir, for making us all look visually so appealing and amazing. சுமாக்கா ஜூ அது ஒரு படத்துக்கு ஒரு புது புது வார்த்தைகளை தேடி பிடிச்சி எடுப்போம். இது வந்து சந்தானம் படம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பஞ்ச் டைரக்டர்ஸ் முருகா ஆனந்த் எடுத்து கொடுத்த ஒரு டைலாக். அது இல்லாமல் இப்போ சந்தானம் பார்த்திங்கன்னா அவர் 1 to 10 இருக்கிற டாப் ஹீரோ ஹீரோயின் பெரிய டைரக்டர்னு கூட படம் பண்ணுறார். அவரே தன்னோட சொந்த பணம் போட்டு படம் எடுக்கும்போது ஸோ அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா டிஓபிலேருந்து பாடல் எழுதுகிறவங்கலேருந்து எல்லா டெக்னீஷியனும் புதுசாகவே கூப்பிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு டெக்னிக்கலி இப்போ ரொம்ப சவுண்ட் ஆகிட்டார். சந்தானமுடைய ஜேர்னி வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது வந்து இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட நான் நிறைய பழகியிருக்கேன். இதான் என் பொன் வசந்தம் அப்போது அவரை வச்சு படம் பண்ணணுன்னு கூட நிறைய பேசியிருக்கோம். பட் ஆப்வியஸ்லி லைஃப் டேக்ஸ் இஸ் ஓன் கோர்ஸ். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய இந்த ஹேண்ட்மேட் ஃபில்ம்ஸ் வந்து ஒரு செல்ஃப் மேட் ப்ரொடக்ஷன். அது நிறைய பேர் சொன்னாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். அவருடைய அந்த தாட் ப்ராசஸ், த வே ஹீஸ் ஒர்க், அண்ட் இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அந்த சிச்சுவேஷன்லேயும் ஒரு ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ணி அதுக்கு ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி அந்த படத்தை பிஸ்னஸ் வரைக்கும் கொண்டு போய் பண்ணுறதுன்றது வந்து சந்தானம் இஸ் பிகமிங் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அட் தேட், அண்ட் ஐ அட்மையர் தட் ஜேர்னி. இந்த படத்துடைய இயக்குனர்கள் முருகன் அவங்க வந்து என்னை வந்து இந்த திரையுலகத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் தெரியும். ஒரு ஹீரோவாக வந்து நான் ஏற்றுக்கிட்ட படம் வந்து ஓகே அந்த ஓகே படத்துடைய வெற்றிக்கு வந்து முழு காரணமும் சந்தானம் சாரனும் ராஜேஷ் சாரும் தான். அதுக்கு ஒரு தயானாக இருந்தவங்க வந்து எனக்கு சொன்னால் அந்த சந்தானம் சாரோட டீம். அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து முருகானந்தன். அவங்க வந்து டெய்லி அவங்க ராஜேஷ் சார் ஒரு சீன் வந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அது வந்து உட்காந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணினது தான். ஸோ எனக்கே அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அப்புறம் சந்தானம் சார் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லோரும் வந்து சந்தானம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் மன்மதன் படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சேன். இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார், இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு போயிருக்காரு.
எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னை பார்க்கும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி சந்தானம் நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சந்தானம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நான் தான், பட் அந்த டேலண்ட் இருக்குங்கன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணன்றத ரெக்கக்னைஸ் பண்ணது நான் தான். இந்த பையன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகனாக வருவான், கண்டிப்பாக இந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடினாக வருவான்னு அன்றைக்கி நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதுனால தான் பல தடைகளை மீறி நான் வந்து சந்தானத்தை வந்து மன்மதன் படத்தில் நடிக்க வச்சேன். பட் என்னென்னா, அட்லீஸ்ட் நானாவது வந்து ஒரு சந்தானத்தோட டேலண்ட்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த டேலண்ட்டையே உருவாக்கி கொடுத்ததே எங்கள் அப்பா தான். எனக்கு டேலண்ட் கூட ஆக்சுவலாக கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டேலண்ட்டை நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் கண்டிப்பாக. ஏன்னா தட்டி விடுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தட்டி கொடுக்கறதுக்கு சில பேர் தானே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சந்தானம் வந்து நான் வந்து அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுன்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலாக வந்து இனிமேல் இப்படி தான், அது கிடையாது. ஆக்சுவலாக படம் ஷூட்டிங் டைமில் தான் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணார் என் கூட. இந்த படத்தோட ஆக்சுவல் டைட்டில் வந்து இனிமேல் ஹீரோ தான். இல்லை, நான் வந்து சும்மா சொல்லலைங்க, உண்மையிலே அவர் வந்து டைட்டில் இந்த படத்துக்கு என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதான் யோசிச்சார், இனிமேல் ஹீரோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஃபாண்டில் கூட 2 ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்க, இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் மச்சான், சிம்புக்கே வந்து 1 ஸ்டார் தான் அவர் வச்சிருப்பார் லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு, ஏன் மச்சான் 2 ஸ்டார் வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னேன் இனிமேல் இப்படி தான் அப்படின்னாரு. ஸோ அதுதான் இந்த டைட்டிலோட. பட் ஹீரோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அவர் இனிமேல் படம் வந்து ஒரு லீட் கேரக்டர் ஆஸ் எ ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் டிசிஷன், வெரி ஹெல்த்தி டிசிஷன் அவர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெரி டேலண்டட், என்னை பொறுத்த வரைக்கும் சந்தானம் இஸ் ஹைலி டேலண்டட், வெரி குட் ஆக்டர். டச்சப் பண்ணுறான், சும்மாவே இருக்க மாட்டான். ஆக்சுவலாக சொன்னாங்க இனிமேல் இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அது வந்துட்டு சில பேரை பொறுத்த வரைக்கும் தான், இல்லை பல பேரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இப்படி தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி தான், அதாவது காமெடியாகவும் நான் பண்ணுவேன். அது வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பல பேருக்கு அப்படி இப்படி தான் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்கிறது, நம்ம சொந்தமாக தான் நான் சொல்லி கேட்கணுவே. ஒரு கடையில் மல்லிகை சாமான் கடையில் வேலை செய்கிறோம், பொட்டலம் கட்டுற வேலை அப்படின்னா திடீர்னு கஷ்டப்பட்டு ஒரு மல்லிகை கடை வச்சுட்டோம், அதுக்காக நான் பொட்டலம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்காக இறங்கி போய் நம்ம கட்டி தான் தரணும். அந்த மாதிரி சிம்பு சார் ஆகட்டும், உதய் சார், ஆர்யா, ராஜேஷ், கௌதம் சார், ஸோ இப்படி குறிப்பிட்ட சில பேருக்கு என்றைக்குமே நான் ஒரு காமெடினா இருந்து காமெடி கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுவோம் படங்களில். மற்றபடி இனிமேல் இப்படி தான், அது என்னோட பிடிச்சவங்களுக்கு மட்டும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது புறம்போக்கு என்கிற பொது உடைமை படத்துடைய ப்ரெஸ் மீட். இந்த படத்துடைய டைரக்டர் SP ஜனநாதன் அவர்கள். இவரோட ப்ரீவியஸ் படமான இயற்கை படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்பர் ஷிப் இதை வந்துட்டு மையமாக வச்சு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட பேராண்மை படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டை வந்து மையமாக வச்சு கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே மாதிரி இந்த புறம்போக்கு என்கிற பொது உடைமை படத்தில் ஜெயில தான் வந்துட்டு மோஸ்டான சீக்வன்ஸில் மையமாக வச்சு எடுத்திருக்காராம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஐ மீன் ஒரு ஆக்டரோட லைஃப்பில் கரியரில் ரொம்ப கமர்ஷியல் இல்லைன்னா மசாலா படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்ட் ஃபிலிமில் ஒரு வெல் ரிசர்ச் கேரக்டர் அண்ட் தட் டு அ ஃபீமேல் இவ்வளோ ஒரு ப்ராமினென்டான ஒரு கேரக்டர், இட்ஸ் ஷியர்லி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. And I'm excited to have worked with some amazing co-stars. Shyam, அவர் என்னன்னு தெரியாது, மேபி ஜனா சார், ரேகா சார், ஷாம் முன்னாடி ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால என்னன்னு தெரியல, அவர் இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக அந்த இன்டென்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ். புறம்போக்கு படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண படம் கிடையாது, என்னோட மைல்கல் அந்த படம். அந்த படத்தில் ஜனா சார் முன்னாடியே சொன்னார், ஒரு ஹிந்தி ஸ்டைலில் பண்ணலாமா ஸ்ரீனாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு டீசர் நான் ஒர்க் பண்ணாலே எனக்கு பெருமை, அந்த படம் சொன்னேன்.
ஸோ ஜனா சார் இந்த படத்துக்கு எனக்கு வந்து ஆர்ஆர் பண்ண சொல்லி கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு நல்ல குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு இதுலேருந்து தெரியுது. படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷாம் சார், நான் படம் பார்த்துட்டு முதல்ல பண்ணது ஷாம் சாருக்கு தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஷாம் சார். ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல், அந்த பாப்பா அவரோட தீம் வந்து சான்ஸே இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமா நான் இதுவரையும் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததில்லை. நான் ஜனா சார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் எடுக்க வேண்டிய படம் இது. ஜனானை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். இது ஆர்யா சார்பாகவும் விஜய் சார்பாகவும் அவங்க 2 பேரும் சொன்னாங்க, எங்கள் சார்பாகவும் வணக்கம் சொல்லிடுங்கன்ட்டு. அவங்க முக்கியமான ஷூட்டிங்கில் வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க 2 பேரும். புறம்போக்குங்கிற பொது உடைமை எஸ்பி ஜனாநாதன் சார். எனக்கு வழக்கமாக அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், அவரை கேப்டன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா எப்போதுமே ஒரு படம் பண்ணும்போது த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர்னு சொல்லுவாங்க. என்னோட கெரியரில் நான் 2 கேப்டன் தான் சந்திச்சிருக்கேன். ஒன்று வந்து என்னை அறிமுகப்படுத்தின என்னோட குருநாதர் ஜீவா சார், அதுக்கப்புறம் கேப்டன். ஏன்னா கடைசியாக அவர் தான் அவங்க கையில் தான் இருக்குது ஒரு படத்தோட வெற்றியோ தோல்வியோ, ஒரு படம் எப்படி வர்றதுங்கிறது வந்து அவர் கையில் தான் இருக்குது. நடிகர்கள் ஒன்லி நடிக்க முடியும், அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக சினிமா துறையில் இருக்கிறேன். உதவி இயக்குனர் வந்து டைரக்டராக இருக்கிறேன். நான் ஒரு ஷாட் கூட நடிச்சது கிடையாது. எந்த ஷாட்லேயும் நான் வந்ததே கிடையாது. எல்லா உதவியினர் ஒரு ஷாட்டாக வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வா ஒரு ஷாட் நடி அப்படின்னு. நான் இது வரைக்கும் திரையில் வந்ததே கிடையாது. என் அசிஸ்டண்ட் கூட ஒர்க் பண்ணுற ரோகாந்த் என்ன பண்ணா, நீ வந்து இந்த ஜெயில் படம் இதை விளக்கணும், இதை வந்து யாரும் ஆரியா வச்சு விளக்கலாமா அப்படின்னு. இல்லை நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு என்னை கம்பல் பண்ணி ஒன்றை எழுதி இந்த ஷூட்டிங் நடுவில் அப்பப்போ எடுத்தது. ஏன் பண்ணது எல்லாம் சேர்ந்து எல்லாம் எடுத்தது. இதுதான் முதல் முறை நானே ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. என்னங்க வெல்கம் பேக்ல நான் வராம உத்தம வில்லன்லேருந்து பூஜா குமார் நடிச்ச சாங் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்ம சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஓப்பனிங்க்கு பூஜா குமார் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலர்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். I would like to first to wish Vaibhav, the next generation, all the best in the new venture he's taken up. And I would like to say a big thanks to this family which is very united and supports each one so beautifully. It's something which is very rare today. And being a part and knowing them is something which I really cherish. I just want to say thank you so much for giving me such a nice warm welcome in Chennai and to the Tamil film industry, and thank you to the Chinese story. I'm so excited about being here today. I love Chinese food and I love Indian food and I love South Indian food, so I think this is like perfect joint for me as well. எஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மாஸ் படத்துடைய ப்ரெஸ் மீட். எஸ், இந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு மாஸ் அப்படின்ற டைட்டில் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வெங்கட் பிரபு கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கு வந்து மாஸ்லா மணி அப்படின்றது தான் கேரக்டருடைய நேம். அதை ஷார்ட்டாக வந்து மாஸ்ன்னு கூப்பிடுவாங்களாம். அதே படத்தோட டைட்டிலாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எங்கள் அண்ணனோட 6வது படம் மாஸ். ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்ல ஜாலி டைப் தான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பயமுறுத்துனாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு, ரொம்ப அப்படி இப்படின்னு. பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் 2ல் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும். நான், யுவன், எங்கள் அக்கா வாசுகி எல்லாருமே இருப்போம். ஐயோ எல்லாருமே இருப்போம்.
ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீமன், கருணாஸ், சஞ்சய் அவங்களோட ஒரு புது டீம்லாம் உள்ளே வந்திருக்கு. வி ஹேட் ஃபன். படம் ஒர்க் பண்ணும்போதே சரி, கதை நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். இதில் பிரபு கதை சொல்லும்போதே எப்பா உனக்கு தான்ப்பா ஆர்ஆர் தான்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இருந்தது. அண்ட் படத்தை இப்போது பார்க்கும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் த ரீரெக்கார்டிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் டு த ஃபில்ம் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி ஒர்க் வெரி ஹார்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது 2-3 சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். ஸோ அது அப்புறம் சாங்ஸ் விஷுவல் அமேசிங். அடி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெய்னர், ஒரு பயங்கர மாசான ஒரு படமாக இருக்கும். சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒன்று தான், அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாரு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன். அன்றைக்கி போட்ட அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம், ஒரு 1/2 இன்ச்சு கூட ஏறவே இல்லை. அது எப்படின்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் விடாமல், சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு நல்ல ரோல். எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 2 பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜெட்டிக் டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். என்னோடய படங்கள் முக்கால்வாசி பாய்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு கைஸ் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் என்னோடய கதைகள் முக்கால்வாசி இருக்கும். இதுவும் கண்டிப்பாக இது ஒரு கைஸ் ஃபிலிம் தான். இட்ஸ் வெரி கைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக இட்ஸ் அ பக்கா 200% சூர்யா சார் ஃபிலிம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் டெடிக்கேஷன் இஸ். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கூட சிவகுமார் சார் பார்த்தேன். சிவகுமார் சார் பார்த்துட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, என்னடா அடுத்தது இவன் கூட பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம். டே இவன் சினிமா மாதிரி கிடையாதுடா, அவன் பார்த்து நடந்துக்கோ. கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அது அப்படி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே. ஆனால் சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. அவர் வி ஹேட் கிரேட் ஃபன். ஐ மீன் நான் கார்த்தியோட நான் க்ளோஸ் ஆனதை விட நான் சூர்யா சாரோட தான் பிகம் வெரி க்ளோஸ் டு ஹிம். 2 பேருமே ரொம்ப வி டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வி பிகம் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலில் நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலு. அப்போல்லாம் கூட அவங்க எப்போவுமே அவ்வளோ பேசவே மாட்டாங்க. வெரி குவாய்ட், நான் தான் பிடிச்சி இறக்கி அப்படி பேச வச்சு அவர் இப்போ முதல்லலாம் வெறும் ஷார்ட் முடிஞ்சோடனே கேரவான் போயிடுவாங்க. அப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். சும்மா ஜாலியாக கேஷுவலாக ஹி ஹேட் ஃபன், வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இது என்னடா நிஜமாவே இவங்க ஷூட்டிங் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் கேரவேனில் உட்காராம வெளியிலேருந்து உட்காரது காரணமாக தான். இந்த சீன் எப்படி எடுக்க போகிறாங்க, இது வரைக்கும் ஒன்றுமே காணுமே, வெளியில் எதுவுமே ரெடியாகவே இல்லையே அப்படின்ட்டு தான் உங்கள் கூட ஜாலியாக பேசுகிறக்காங்க அந்த உட்காரில். இது எப்படி நீங்கள் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறக்காக அப்படி உட்காந்துருக்கேன். பட் அந்த மாதிரி தான் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும். பட் அதுக்குள்ளேயும் ஹீஸ் காட் இஸ் டேலண்ட், இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். கார்த்தி பிரியாணி படம் முடிச்சுட்டு இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணாத, விபி ரொம்ப அழகான ஒரு ஆக்டர், அவருக்குள்ளே நல்ல ஆக்டர் இருக்காப்புல. ஒரு டயலாக் சொல்லும் போது சும்மா பார்த்துட்டே இருக்கேன், அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவர் பிடிக்கிற டெலிவரி, மாடுலேஷனு, அந்த டைமிங்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது பிடிச்சாலே ரொம்ப ரியலாக ஒரு விஷயம் கிடைக்கும். அது மட்டும் வாட்ச் பண்ணி அது மாதிரி தான் இருந்தது. என்னையா இப்படி நடிக்கிறியா, உன்ன மாதிரியே நடிச்சிடணும், எப்படியா அந்த டேக் நீ பண்ண மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டேக் போவேன். ஸோ ஹீஸ் கிவன் அனதர் டைமென்ஷன் ஃபார் மீ அப்படிங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே இப்போ நயன்தாரா, பிரணிதாலாம் ஒரு லவ் சீன் இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்குமே பிரதர், நான் லவ் சீன் இது வரைக்கும் பண்ணதே இல்லையா பிரதர் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் அவங்க எல்லாருமே படத்தை ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக எல்லாருமே அதை உதவி இருக்காங்க. சமுத்திரனி சார் ஆகட்டும், பார்த்திபன் சார் ஆகட்டும், எவ்ரிபடி ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் திஸ் ஃபிலிம் டு கோ டு அனதர் லெவல் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவங்களோட பெரிய மனசு எல்லாருமே சேர்ந்து இருந்து இந்த படத்தை
பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ், நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஹாரர் படங்கள் இல்லை ஹாரர் கலந்த காமெடி படங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு ஒரு ஹிட் மூவிஸாக கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது வந்து ஆவி குமார் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். எஸ், இந்த படத்தோட டைட்டிலை பார்த்தோன்னே வந்துட்டு இது வந்து ஹாரர் படமா காமெடி படமா அப்படின்றது வந்து எல்லாரோட மனசுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிற மாதிரி இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சினிமாவில் தொடர்ந்த வெற்றிகளும் கிடையாது, தொடர் தோல்விகளும் கிடையாது. வெற்றியையும் தழுவுவோம், தோல்வியையும் தழுவுவோம். வெற்றி கொஞ்சம் அதிக நேரம் இருப்பவர்களை பெரிய இடத்துல வச்சு பார்க்குறோம். தோல்வி கொஞ்சம் அதிகமாக இருப்பவர்களை நாம் மறந்து விடுகிறோம், சினிமா புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே மனப்பக்குவத்தோடு கடைசி வரை போராடுகின்ற மனப்பக்குவம் வருவது என்பது மிக பெரிய பெரிய மனிதர்கள் கூட கிடைப்பது அரிது. ஆனால் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவத்தை திருநெல்வேலி படத்திலிருந்து, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட என்னப்பா ஒரு 15 வருஷம், 15 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலியில் அறிமுகமானவர் என்னுடைய நண்பர் உதயா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனாலாம் போராடி பார்த்து முடியாம ஆவி வரைக்கும் வந்திருக்காரு. ஆனால் இந்த ஆவி அவரை வந்து காப்பாற்றிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. ஒரு மனிதனை, ஒரு கலைஞனை வந்து புடம் போட்டு பார்ப்பார்கள். அதில் அவன் தாங்குறானான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டியும் அவன் போராடி கொண்டிருந்தால் அவனை கை தூக்கி எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள், கை தூக்கி அவனை காப்பாற்றி விடுவார்கள். ஆவிக்குமார் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. பங்கு குமார், அந்த குமார், இந்த குமார், ஆவிக்குமார் சொல்றாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் வீரில் மேலான ரசிகர்களுக்கு நிஜாரம் உடம்பு செலுத்துக்கள் சொல்லி எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானவிற்கும் மற்றும் சிவா, கதிரேஷும் இவங்க அனைவருக்கும் நெஞ்சாரம் வாழ்த்துக்களை சொல்லி என்ன பேச வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். உதய சார் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 2 சாங் வந்து விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து ஆர்ஆர் தான் பண்ணணும்னு சொன்னார். பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நான் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக எனக்காக பண்ணுங்க, படம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு படம் போட்டு காட்டினாரு. படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பண்ண ஆர்ஆர் இந்த படம். ஆவிக்குமார் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்த லேட்டஸ்டான நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டு நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada Way from உங்கள் பிரியமுள்ள பிரியா.